ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 8 மேத்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃப்ராக்ஷன்ஸ் இன் டிஸ்கைஸ் பேஜ் நம்பர் 19ல இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் ஷாப்கீப்பர் பைஸ் அ ஜியோமெட்ரி பாக்ஸ் ஃபார் 75 rupees. ஷாப்கீப்பர் வாங்குறாரு 75 rupeesக்கு. அப்போ அது வந்து காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் அவர் ஒரு விலைக்கு விற்பாரு, அது வந்து செல்லிங் ப்ரைஸ் அண்ட் செல்ஸ் இட் ஃபார் 110. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 110. இது ரெண்டும் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் ஹிஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வித் ரெஸ்பெக்ட் டு த காஸ்ட்? ப்ராஃபிட் மார்ஜின் கேட்குறாங்க. ப்ராஃபிட் மார்ஜின்னா ப்ராஃபிட் இல்லை, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லுவாங்க. ஸோ ப்ராஃபிட் கேட்குறாங்களா ப்ராஃபிட் மார்ஜின் கேட்குறாங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணணும். ப்ராஃபிட் மட்டும் கேட்டால் இதோட முடிஞ்சிடும். ப்ராஃபிட் மார்ஜின் கேட்டால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாதான் அதோட மார்ஜின் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா ப்ராஃபிட்னா என்ன? ஒரு காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக விற்பாங்க. அதில் எவ்வளோ அதிகமாக விற்கிறாங்களோ அதுதான் நமக்கு வர ப்ராஃபிட். அதனால செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 110 கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் 75 கொடுத்துட்டாங்க. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 35. இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் 35 rupees. இப்போ இந்த ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரியணும். இது ஃபார்முலா இல்லை, அது லாஜிக் தான். லாஜிக் தெரிஞ்சாவே நம்ம போட்டுடலாம். ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்புறம் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா 3500 வரும், கீழே 75 வரும். டிவைட் பண்ணா 46.67% வரும். இதுதான் ப்ராஃபிட் மார்ஜின். Second question, I am a carpenter, I make chairs. The cost of materials for a chair is rupees 475. Cost of materials, இந்த chair make பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோனா 475. அப்போ அதுதான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த பொருளை வாங்கி ஒன்று செய்கிறாங்க, அப்போ அது வந்து காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் ஐ வாண்ட் ஹாவ் அ ப்ராஃபிட் மார்ஜின் ஆஃப் 50%. 50% ப்ராஃபிட் மார்ஜின் அவங்களுக்கு வேணும். அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 50% இருக்கணும். அது எவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்லலை, பட் அந்த மார்ஜின் வந்து 50% இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுல வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 475. இந்த அமௌண்ட்ல வந்து 50% வந்து நமக்கு ப்ராஃபிட்டா வரணும். அதுதான் அர்த்தம். அந்த ப்ராஃபிட் மார்ஜின் 50%னா இந்த காஸ்ட் ப்ரைஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ப்ரைஸ்ல இருந்து நமக்கு 50% நமக்கு திரும்ப வரணும். அதுதான் ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட் மார்ஜின், ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 50% போட்டால் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். 0 கேன்சல் ஆகும். இது 2s are 475 divided by 2, 237.5. இந்த லாஜிக் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லைனாலுமே நம்ம நார்மலாக எப்படி ப்ராஃபிட் மார்ஜின் பார்ப்போம். ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 வந்து ப்ராஃபிட் மார்ஜின். அப்போ இங்கே நம்ம ப்ராஃபிட் தான் தெரியணும். அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் இங்கே போகுமா, இந்த 100 இங்கே வரும். இப்போ ப்ராஃபிட் மார்ஜின் டிவைடட் பை 100, ப்ராஃபிட் மார்ஜின் டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் நமக்கு இப்படி எழுதுறோம். ஒரு லாஜிக்கா நான் முன்னாடி சொன்னேன். ஸோ அதுவே புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலனாலும் நம்ம நார்மலா படிச்ச இந்த ஈக்குவேஷன்ல இருந்து கூட நீங்க அதை டிரைவ் பண்ணலாம். அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ஐ செல் அ சேர்? அப்போ இது 50% வரணும்னா அவங்க எவ்வளோ ப்ரைஸ்க்கு செல் பண்ணணும்னு கேட்குறாங்க. ப்ராஃபிட்டோட ருபீஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் வந்து ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் பண்ணா அது ப்ராஃபிட். இங்க நமக்கு ப்ராஃபிட் தெரிஞ்சிருச்சு, காஸ்ட் ப்ரைஸும் அவங்க கொடுத்துட்டாங்க 475, செல்லிங் ப்ரைஸ் தான் தெரியாது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை இந்த சைட் கொண்டு போனா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 237.5 பிளஸ் 475 விச் இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணா 712.5 வரும். ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ். 712.5க்கு அவங்க விற்றா ப்ராஃபிட் மார்ஜின் 50% இருக்கும். Third question, the total sales of a company was 2.5 crores. Total sales na revenue nartham. And for last year, they had a healthy profit margin of 25%. Profit margin வந்து 25% கொடுத்திருக்காங்க. What was the total expenditure of the company last year? இதுல total sale எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 2.5 crores and profit percent 25%. இதுல இருந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கேக்குறாங்க. இதுல இருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? நார்மலா பர்சன்ட்ல இருந்து எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஆனா இங்க நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா
போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், டோட்டல் சேல் இல்லைன்னா ரெவென்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க கேட்குற ப்ராஃபிட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் இல்லை, நெட் ப்ராஃபிட். இப்போ நார்மலாக நம்ம கண்டுபிடிக்கிற ப்ராஃபிட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பண்ணுவோம். ஆனா இங்க நம்ம ரெவென்யூன்னு கொடுத்துருக்காங்க, டோட்டல் சேல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல இருந்து நம்ம நெட் ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சு நெட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா? நெட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 25%. அப்போ 25% ஆஃப் திஸ் டோட்டல் சேல் தான் நெட் ப்ராஃபிட். அப்போ 25 divided by 100 into 2.5 crore. Total sale வந்து 2.5 crore. 25 into 25 625.100 which is equal to 0.625 crores. இங்க க்ரோஸ்க்கு நம்ம ஜீரோஸ் போட வேணாம், அப்புறம் ஜீரோஸ் வந்து நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோம்னா தப்பாயிடும். அதனால க்ரோஸ் அப்படியே வச்சு நம்ம போடலாம். இப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேக்குறாங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன, இந்த டோட்டல் சேல்ல இருந்து மைனஸ் இந்த நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதான். 25% ப்ராஃபிட் மார்ஜின் கொடுத்துட்டாங்க. அப்போ 25% ஆஃப் டோட்டல் சேல். போன வீடியோல நம்ம புக்ல பார்த்திருப்போம், டோட்டல் சேல், ரெவென்யூ, எக்ஸ்பெண்டிச்சர், நெட் ப்ராஃபிட் இது மாதிரிலாம் வந்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னு. அங்க வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ இன்டூ 100. இங்க நமக்கு ப்ராஃபிட் மார்ஜின் தெரிஞ்சிருச்சு 25%. இப்போ நெட் ப்ராஃபிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெவென்யூ தெரியும், அதனால ரெவென்யூ வந்து இங்க மல்டிப்ளிகேஷன்ல போகும், 100 டிவைட்ல வரும். அதனால இங்க டிவைட் வருது, இங்க ரெவென்யூ அதாவது டோட்டல் சேல் வந்து மல்டிப்ளிகேஷன்ல வருது. ஸோ 25% ஆஃப் டோட்டல் சேல்னு ஏன் போட்டேன்னு உங்களுக்கு இந்த ஃபார்முலா வச்சு பாருங்க, இங்க புரியலனாலும். இப்படிதான் அந்த நெட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ ரெவென்யூ டிவைடட் பை 100ல வந்தது. இப்போ நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டல் சேல்ல இருந்து ப்ராஃபிட்னு ஏன் சொல்றோம்னா, ரெவென்யூல மொத்தம் 3 இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட், அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர். காஸ்ட் ப்ரைஸ்னா நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் அதர் எக்ஸ்பெண்டிச்சர்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி பில், எம்ப்ளாயி சேலரி, அது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து இந்த ப்ராஃபிட்டை தவிர, இந்த ப்ராஃபிட்டுங்கிறது தான் நெட் ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட்டை தவிர மீதி இருக்க அந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே சேர்த்து தான் அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். அப்போ இந்த ரெவென்யூ அதாவது டோட்டல் சேல், அதுல இருந்து இந்த ப்ராஃபிட்டை நம்ம மைனஸ் பண்ணா இந்த ரெண்டோட வேல்யூ கிடைச்சிரும். அந்த ரெண்டும் தான் இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பட் கிராஸ் ப்ராஃபிட்ல எப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் தான் வந்து செல்லிங் ப்ரைஸா இருக்கும். அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்க நம்ம அதை பத்தி எடுக்கவே கூடாது. ரெவென்யூன்னு வந்துட்டாலே நாம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட், எக்ஸ்பெண்டிச்சர் இந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும், இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டோட்டல் சேல் 2.5 crores மைனஸ் ப்ராஃபிட் வந்து 0.625 crores. இப்போ 2.5 0.625 மைனஸ் பண்ணா 5, 9ல 2 போனா 7, 4ல 6, 14ல 6 போனா 8.1, 1.875 crores. ஸோ இதுதான் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் எல்லாத்தை விட டிஃப்ரெண்டா இருக்கும், அதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். டோட்டல் சேல், ரெவென்யூ அந்த மாதிரி கொடுத்தா நம்ம இந்த மாதிரி பண்ணணும், இல்லைன்னா நம்ம நார்மலா செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ் வச்சு பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க முடியும். வேற எந்த கொஸ்டினுமே இந்த மாதிரி இல்லை. இப்ப அதே கொஸ்டினை வேற மாதிரி போட சொல்லித்தரேன். டோட்டல் சேல் உங்களுக்கு அது புரிஞ்சதுன்னா ஓகே. இதுவும் பாருங்க, உங்களுக்கு அந்த மெத்தட் ஈஸியா இருக்கா, இந்த மெத்தட் ஈஸியா இருக்கா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டோட்டல் சேல் வந்து 2.5 crores அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 25% கொடுத்துருந்தாங்களா. அதுல இருந்து என்ன கேட்டாங்க, டோட்டல்
எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டிருந்தாங்க. இப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா டோட்டல் சேல் மைனஸ் ப்ராஃபிட். இப்போ டோட்டல் சேலுங்கிறது என்ன? 100%. இப்போ ப்ராஃபிட் பர்சன்ட் நமக்கு தெரியும். ப்ராஃபிட் பர்சன்ட் வந்து 25%. இங்க ஏன் டோட்டல் சேல் வந்து 100% எடுக்கிறோம்னா, இப்போ டோட்டல் சேலுங்கிறது மொத்தமா வந்த ரெவென்யூ நமக்கு அது ஃபுல்லா 100% வச்சுட்டா அந்த டோட்டல் சேல்ல என்னென்னலாம் இருக்கு? எக்ஸ்பெண்டிச்சரும் ப்ராஃபிட்டும் தான் இருக்கு. நம்ம பார்த்தோம் ரெவென்யூ ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது காஸ்ட் பிரைஸ் அண்ட் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே சேர்த்து தான் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ ரெவென்யூ ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் ப்ராஃபிட்னு பார்த்தோமா. இப்போ நமக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் தேவை. அப்போ இங்க வந்து ரெவென்யூ 100%னா அதுல ப்ராஃபிட்டோட பர்சன்ட் வந்து 25%ல கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட பர்சன்ட் என்னவா இருக்கும்? டோட்டல் 100ல 25% வந்து ப்ராஃபிட்னா அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட பர்சன்ட் வந்து 100% மைனஸ் 25% ஈக்குவல் டு 75%. அப்போ இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட பர்சன்ட் நமக்கு கிடைக்குது. இப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கல, அதோட பர்சன்ட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ 100% மைனஸ் 25% எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தம் 75%. இப்போ வந்து பர்சன்ட்ல தான் தெரியுது, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 75% ஆஃப் அந்த டோட்டல் சேல். 25% of the total sale தான் profit and 75% of the total sale வந்து total expenditure னு பார்த்தோம். அப்போ 75 divided by 100, 75% இந்த மாதிரி எழுதுறோம். and of total sale வந்து 2.5 crores. இப்போ இதை கேன்சல் பண்ணா 3/4 வரும். இப்போ 3 into 2.5 வந்து 7.5 divided by 4 which is equal to அதே ஆன்சர் தான் வரும் 1.875 crores. ஸோ இந்த மெத்தட்லயும் பண்ணலாம், அதுலயும் பண்ணலாம். உங்களுக்கு எது நல்லா புரிஞ்சது ஈஸியா இருக்குன்னு தோணுதோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நான் ரெண்டுமே புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியா புரியுதோ, ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. Fourth question, a clothing shop offers a 25% discount. Discount எவ்வளோ? 25% on all shirts if the original price of a shirt is 300. Original price na marked price அது வந்து 300 rupees. How much will Anwar have to pay to buy the shirt? அப்போ எவ்வளோ இந்த டிஸ்கவுண்ட் போக, இது வந்து மார்க்டு பிரைஸ், அதுல டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ பே பண்ணணும்னு கேக்குறாங்க. அப்போ இந்த டிஸ்கவுண்ட்ல வந்து அப்போ இந்த டிஸ்கவுண்ட் வந்து 25%. இப்போ இந்த 25% ஆஃப் 300 முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ 300 இன்டூ 25/100 வந்து 25 3s are 75. இப்போ இந்த 25% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மார்க்டு பிரைஸ்ல இருந்து இந்த 75 டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணா 225 rupees கிடைக்குது. அப்போ இதுதான் the amount that should be paid by Anwar. இதுவுமே நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 25% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு மைனஸ் பண்றோம். இல்லைன்னா நம்ம டைரக்டா அந்த பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இல்லாம மீதி நம்ம எவ்வளவு பே பண்றோமோ அதோட பர்சன்ட்டும் சொல்லலாம். இப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து 300 rupees, அதுதான் 100%. அதுல 25% நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிடுறோம், கம்மி பண்ணிடுறோம். அப்போ மீதி எவ்வளவு இருக்கு? 100%ல 25% மைனஸ் பண்ணா 75%. இப்போ இந்த 75% ஆஃப் அமௌண்ட் தான் அவன் தர போறான். இப்போ 75/100 இன்டூ இந்த மார்க்டு பிரைஸ். 75 into 3 அதே தான் 225 வரும். ஸோ போன சம்பளம் பார்த்த மாதிரி தான் இதுக்கும் ரெண்டு மெத்தடு. ஒன்று இந்த பர்சன்டேஜை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா டைரக்டா அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ நம்ம கட்டணுமோ எவ்வளோ நம்ம பே பண்ணணுமோ அந்த காசோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு அதோட அந்த மார்க் பிரைஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த மெத்தட்ல ஆன்சர் போட்டாலும் கரெக்ட் தான். Fifth question, the petrol price in 2015 is 60 rupees and 2025ல அதோட price வந்து 100 rupees increase ஆயிடுச்சு. அப்போ இந்த values, what is the percentage increase in the price of petrol?
இந்த கொஸ்டின் வந்து பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ங்கிற கான்செப்ட் கீழே வருது. இதுல பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இப்போ அந்த வேல்யூ வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, 60ல இருந்து 100க்கு போயிருக்கு. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100 minus 60 equal to 40. இப்போ 40 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த சேஞ்ச் இந்த வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லை எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதனால இந்த சேஞ்ச் வந்து எவ்வளோ, இங்க வந்து 40 டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூனா அந்த ஓல்டு வேல்யூ, இங்க நியூவா கிடைச்ச வேல்யூ, இது ஓல்டு வேல்யூ. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் கிடைச்ச வேல்யூ அதுதான் ஒரிஜினல் வேல்யூவா எடுத்துக்கிட்டு பண்ணணும். இப்போ அந்த இன்க்ரீஸ் டிவைடட் பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு? 40. ஒரிஜினல் வேல்யூ என்ன? 60 into 100. Two 100 divided by 3, which is equal to 66.66%. So இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.